மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம நூல் எடுக்கிறதுக்கு குன்னத்தூர் பக்கத்தில் குறிச்சிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து எங்களுடைய சொந்த ஊருங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க. ஸோ இதில் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நூல் எடுக்கிறது, நம்ம குடோனு இந்த மாதிரி வந்து ஒரே லொக்கேஷனாக காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நம்ம வித்தியாசமான லொக்கேஷனு எங்கே போகிறோமோ எல்லாமே ஒரு லொக்கேஷனில் அவங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும். ரெண்டாவது, நம்ம சேனலை வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க, வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்கள் அவங்களும் வந்து இந்த மாதிரி கிராமத்துலேருந்து தான் அங்கே போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு. ஸோ அவங்களும் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அவங்களுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நம்ம எடுத்து போடுறோம். நம்ம வேலை சம்மந்தமான லொக்கேஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்து பழகப்பட்டது தான். தினமும் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்க நம்ம நாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான லொக்கேஷன்லாம் எடுத்து போடுறோம். ஏற்கனவே வந்து ஒரு ட்ராவலிங் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா சேலத்து வரைக்கும் ஒரு சின்ன வேலையாக போக வேண்டியது இருந்தது. அதனால் எப்போவுமே டிரைவர் சீட்டில் தான் கொண்டுருப்போம். இந்த வாட்டி மச்சனை வந்து வண்டி ஓட்டினார். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால பின்னாடி அது ஒரு ஜாலியாக ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நூல் எடுக்கிறதுக்கு இங்கே நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா நம்பி ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஃபுல்லாகி. இது ஒரு மிகப்பெரிய குளம், நிறைய சின்ன சின்ன குளம் சேர்ந்தது. மொத்தம் ஒரு பெரிய குளம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகி தண்ணி பார்த்திங்கன்னா அந்த சைடு ரோட்டுக்கு அது அங்கே இப்போ தெரியுறது ரோடு, அதுக்கு அந்த சைடு ஒரு இது இருக்குது. இந்த பக்கம் நம்பி அந்த பக்கம் தண்ணி போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த வாட்டி பேஞ்ச மழையில் இந்த அளவுக்கு நம்பி இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு நம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனை உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்படியே வந்து நம்மளுடைய குலதெய்வ கோயிலையும் உங்களுக்கு எல்லாம் காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய பார்வையாளர்கள் இந்த மாதிரி உங்களுடைய சொந்த கிராமத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணதை இதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஆலமரம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தலைக்கட்டாச்சு. 300-400 வருஷம் பழமையான ஒரு மரம் இது. இதோடய சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் இதோட சேர்ந்த மரங்கள்லாம் பக்கம் பக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியான ஊருங்க எங்களுடைய சொந்த ஊருங்கிறது. ஒரு சின்ன கிராமம். தேங்க்யூ.